அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து சிக்கன் சுக்கா தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் 1/2 கிலோவுக்கு கோழி வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்காக 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அது வந்து ஊறணும். எனக்கு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா வேக வைக்க போகிறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, அந்த கோழிலே நமக்கு தண்ணி விட்டுரும். இப்போ நான் டேஸ்ட்டுக்காக மேகி மசாலா வந்து ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இதெல்லாம் தண்ணி வற்றட்டும். இப்போ ஒரு பேனில் நான் வந்து ஆயில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு பல்லாரி 2 பழுத்த தக்காளி வந்து கட் பண்ணி அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த கோழியில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. கோழியும் கூட நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி, அதை வந்து நம்ம அந்த கோழி கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். கூடவே மல்லி புதினா வாசனைக்காக சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.